ஒரே இரவு ஏகப்பட்ட மாற்றம் நிகழ்ந்திருக்கு உலகத்தில். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை 6 மாதத்துக்கு எங்களால் மூடி வைக்க முடியும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக அப்படிங்கிற எச்சரிக்கை பறந்தவுடனே அமெரிக்கா இப்போ முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அதுதான் ஈரான் மீதான எண்ணெய் தடையை அடுத்த 30 நாட்களுக்கு டெம்பரவரியாக நீக்கிறது அப்படின்னு. இது ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. இன்னொரு புறம் இங்கிலாந்து இந்த போருக்குள்ளே குதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான உண்மை செய்தியை இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்காரு. அது தொடர்பான உண்மை விவரத்தை தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் ரெடி தான், ஆனால் ஈரானில் யார்கிட்ட பேசுறது அப்படின்னு புலம்பி தள்ளியிருக்காரு ஃபாக்ஸ் நியூஸினுடைய இன்டர்வியூவில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப். அப்படி அவர் புலம்பி தள்ளிய காட்சிகள் ரொம்ப ரசிக்க தகுந்த வகையில் இருக்குது. அந்த காட்சிகள்லாம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வித் வீடியோவோட டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நம்பி 3000 கப்பல்களும் 40,000 மாலுமிகளும் காத்திருப்பதாக இப்போ அதி முக்கியமான செய்தி ஒன்று பறந்திருக்கு. இது எல்லாமே அமெரிக்கா இஸ்ரேல் சார்புடைய கப்பல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த எல்லையை கடப்பதற்கு மற்ற நாட்டு கப்பல்கள் எல்லாத்துலையுமே $2 மில்லியன் அளவிற்கு பணமாக வசூலிக்கிறாங்க ஈரான். ஆனால் சீனாவினுடைய யுவான் தான் இங்கே பண்டமாற்று முறையாக பரிமாறப்படுது அப்படின்னு. ஏன்னா ரியாலுடைய மதிப்பு டாலருக்கு இணையாக ரொம்ப தள்ளி போயிடுது. இது அவங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் யுவானில் வாங்கும்போது சீனா டைரக்டாக அவங்களுடைய ரியால் மதிப்புக்கு அப்படியே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் ஈரானுக்கு இதில் ரெட்டிப்பு லாபம், சீனாவுக்கு 1 பங்கு லாபம், மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் பெரிய அளவிலான நட்டம். இதுதான் ஈரானுடைய பக்கா ஸ்கெட்சு. ஈரான் இப்போது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் 6 மாதத்துக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக திருப்பி விடுவோம் அப்படின்னு. நீங்கள் கால்வாய் புதிதாக ஓமனுக்கு அருகே கால்வாய் தோண்ட முயற்சித்தால் கூட அதுக்கு 2 to 4 ஆண்டுகள் ஆகும். அப்போது அவ்வளவு நாள் நீங்கள் கடல் வழி போக்குவரத்தை மேற்கொள்ள மாட்டிங்களா? உங்களுக்கான சரக்குகள்லாம் எந்த இடத்துலேருந்து எப்படி மூவ் ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இப்போது அமெரிக்காவுக்கு சேலஞ்ச் விடுக்கிறார். நீங்கள் ஓமன்லேயே போய் அந்த பாதையை தோண்டினா கூட எங்களால் எளிமையாக இங்கிருந்து அங்கே உங்களை அட்டாக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முட்டாள்தனமாக யோசிப்பதை விட்டுவிட்டு அறிவாளித்தனமாக சிந்தியுங்கள் அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை எங்களால் 6 மாதத்துக்கு மூடி இருக்க முடியும்னு அவர் சொன்னார்ல. அவர் சொல்லி 4 மணி நேரம் கழித்து அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்குவதற்கான வாய்ப்பு பற்றி அமெரிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போது அது தொடர்பான முறையான அறிவிப்பு டேபிள் மேலே இருக்குது. இன்னும் ட்ரம்ப் மட்டும் சைன் போடல. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. எப்படி கியூபா மீது பொருளாதார தடைகள் 1960 இருந்து இன்ன வரைக்கும் விதித்தாங்களோ, சர்க்கரை ஏற்றுமதிக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்படி அமெரிக்கா உலகின் பல்வேறு நாடுகள் மீது பொருளாதார தடைகள் விதித்தது. ஏன் நம்முடைய இந்தியாவில் கூட பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செஞ்சாங்க அப்துல் கலாம் ஐயாவோட காலகட்டத்தில். ஆனால் அப்போது அமெரிக்கா இந்தியா மீது பொருளாதார தடை விதிச்சிச்சு. அதற்கு பிறகு இந்தியாவை பகச்சிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பொருளாதார தடையை நீக்கினாங்க. ஒவ்வொரு பொருளையுமே அது பொருளாதார தடை விதிச்சது. இது ரொம்ப ரொம்ப ஒரு நாட்டுக்கே செய்யக்கூடிய துரோகம். இது எல்லாத்தையும் அமெரிக்கா செஞ்சாங்க. இப்போது ஈரானுக்கு அதையே தான் செய்கிறாங்க. இப்போ ஈரான் அதை என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து அமெரிக்கா 30 நாளைக்கு டெம்பரவரியாக ஈரான் மீதான அத்துணை பொருளாதார தடைகளையும் நீக்குவதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு செய்தி ஒன்று ஈரான் சைட்லேருந்து வெளியில் வருது. இது ட்ரம்ப் சைன் போட்ட உடனே வேணால் பாருங்கள், ஒட்டுமொத்த சேட்டலைட் சேனல்களும் அதை தான் கவர் பண்ணுவாங்க. கார்க் தீவுக்கான உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு ஃபாக்ஸ் நியூஸில் ஒரு இன்டர்வியூ 1-to-1 இன்டர்வியூ ரைட்டா. அதில் ரிப்போர்ட்டர் ஜஸ்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. அப்போது அதுக்கு ட்ரம்ப் சொல்லக்கூடிய பதில், கார்க் திட்டம் ஆமாம் இருக்குது, ஆனால் அதையே நான் உங்கள்கிட்ட சொல்லணும், புரியுதா? அதையே நான் உங்கள்கிட்ட சொல்லணும்.
உங்கள்கிட்ட நான் சொல்லாமல் வந்து இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க் ரூபியோ என்னை அப்படியே ஹெலிகாப்டரில் தூக்கி வச்சு கொண்டு போயிடுவார். அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து திட்டம் ஒன்று இருக்குது, அதை நான் செயல்படுத்தும் போது நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நழுவுறாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டு வழி தான். ஒன்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸு, அப்படி இல்லாட்டி கார்க் ஏரியாவை கைப்பற்றணும் அப்படின்னா டேரெக்டாக யூஏஇயில் இருந்து தான் அவங்க உள்ளே என்ட்ராகணும். யுஏஇயும் இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் நட்பு நாடாக இருந்தாலும், காசு கொடுத்துருந்தாலும், 17 பில்லியன் செலவு பண்ணியிருந்தாலும், யுஏஇ, கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் 17 பில்லியன் செலவு பண்ணியிருந்தா கூட இப்போ யுஏஇ ஈரானை பார்த்து பயப்பட தான் செய்யும். அதனால் மறுபடியும் இடம் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், கார்க், இந்த ஏரியாவை கைப்பற்றுவதற்கு ட்ரம்ப்புக்கு வாய்ப்பு இல்லை. தரைவழி தாக்குதல் நடந்தால் மட்டும்தான் பாசிபிள். பட் தரைவழி தாக்குதல் நடத்துவது தொடர்பாக CNN ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் 100% ட்ரம்ப் வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு அமெரிக்க மக்கள் வந்து எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. அது தொடர்பாக CNN வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தொடர்பாகவும் அவர் பேசிட்டு, அவங்க எங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் எப்பயும் செய்தி போடுவாங்க, நாங்கள் அதை பற்றி கவலைப்படல, பட் அமெரிக்க நிர்வாகம் வந்து எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு, நான் வந்து அதை செய்ய தான் போகிறேன், தரைவழி தாக்குதல் நடத்துறது தொடர்பாக நான் முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அதாவது யுஎஸ் காங்கிரஸினுடைய ஒப்புதல் வாங்காமல் நான் அட்டாக் பண்ண முடியும்னு சொல்கிறார். இதை கேள்விப்பட்ட உடனே ஈரான் சைட்லேருந்து செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் செய்தி வந்து சொல்கிறாங்க, ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவுக்கு 2 வழிகள் தான் இருக்குது, ரைட்டா? அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மரணம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வெற்றி. இந்த மரணம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ட்ரம்ப்புக்கும் நெதன்யாகுவுக்கும் சொந்தமானது. ஈரானில் வந்து ஒரு பெரிய வார் வந்து ஈராக்கோட நடந்துச்சு. அதற்கு பிறகு அதை தூண்டிவிட்டதும் அமெரிக்கா தான். ஈராக்கில் இருக்கக்கூடிய சதாம் ஹுசேன் அப்படிங்கிற நபருக்கு ஒரு கொடூரமான தண்டனை ஒன்று கிடந்துச்சு. அந்த தண்டனை தான் நெதன்யாகுவுக்கும் ட்ரம்ப்புக்கும் எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் அதான் கிடைக்கும் அப்படின்னு பயங்கரமான எச்சரிக்கை ஒன்று எடுத்திருக்கார். பத்திரிகையாளர்களோட கண்களில் இருந்து அவ்வளவு எளிமையாக எந்த நாட்டினுடைய அரசாங்கமும் தப்பிச்சது கிடையாது. ஈவன் வந்து ஸ்பை ரிப்போர்ட்டர்ஸ் கூட ஏகப்பட்ட பேர் வந்து ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்காங்க. இதில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் உள்ளிட்ட ஏகப்பட்ட நபர்கள் வந்து ஒவ்வொரு நாடுகளையும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஒருத்தர் உலக மக்களுக்கு சொல்கிறாரு. அந்த நாட்டினுடைய மக்களுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அவர் சொல்கிறார். ஃப்ளைட் ஒன்று மூவ் ஆகிறத ஏர்போர்ட்டினுடைய வெளியில் இருந்து, கேட்டுக்கு வெளியில் இருந்து அவர் கேப்சர் பண்ணி அனுப்பிச்சிருக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த காணொலி காட்சியில் மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்காக RAF பேக்போர்டு அப்படிங்கிற இடத்துல B-52 ஸ்ட்ராட்டோ போர்ட்டஸ் அப்படிங்கிற அந்த விமானம், அதில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் 2000 பவுண்ட் எடையுள்ள குண்டுகளை ஏற்றுவது போன்ற காட்சி பதிவாகுது. இதை பார்த்துட்டு அவர் வந்து சில ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறாரு. பிரிட்டன் வந்து தொடர்ச்சியாக இங்கிலாந்து மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது. ஸ்டாமர் மக்கள்கிட்ட போய் சொல்லி டைரக்டாக ட்ரம்பினுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு இப்போது ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய வேலையையும், தொடர்ச்சியாக இங்கிலாண்டினுடைய நிலத்தை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கான அனுமதியும் கொடுத்துருக்காரு. இது ஃப்யூச்சரில் இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரிவீல் பண்ணுறார். இந்த செய்தி தான் இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த செய்தி உடனே நமக்கு கிடச்ச மாதிரி ஈரானுக்கும் கிடச்சிச்சு. வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாச்சராக்கி உடனே மைக்கு பிடிச்சி பேசுகிறார். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கிலாண்டையும் அவங்க வாலண்டியராக எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஏன்னா உங்களுடைய அரசு தான் உங்களை போரில் போய் தள்ளுறாங்க. போரில் என்னன்னாலும் நடக்கலாம், அது மரணமாக கூட இருக்கலாம். உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்துறதுல இங்கிலாந்து அரசாங்கம் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கு. மக்களே, இங்கிலாந்து மக்களே, நீங்கள் தான் ஸ்டாமர்கிட்ட கேட்கணும், இப்படி ஈரான் போரில் எங்களையும் இழுத்துட்டீங்களே அப்படின்னு. ஸோ இங்கிலாந்துக்கான அழிவும் ஆரம்பமாகிறது. இந்த பக்கம் ஈரான் சைடில் சண்டை போடவே முடியல. அதனால் கோழைகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய IDF வீரர்கள் தொடர்ச்சியாக தெற்கு லெபனான் பக்கம் பொதுமக்களை அட்டாக் பண்ணக்கூடிய வேலையை நடத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இந்த போரை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் மக்களை இடம்பெயர்வு செய்யக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஒட்டுமொத்த இஸ்ரேலும் காலியான உடனே லெபனான் பக்கம் அப்படியே மூவ் ஆகிற மாதிரியான பிளான் இருந்தது. ஆனாலும் சைப்ரஸ் வந்து இப்போது அவங்கள அணைச்சிக்கிட்டாங்க. அதனால் அந்த பக்கம் கப்பலில் ஏகப்பட்ட பேர் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க யூதர்கள். இன்னொரு பக்கம் லெபனானில் இருக்கக்கூடிய பொதுமக்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு இஸ்ரேல் வந்திருக்கு. அதனுடைய காட்சிகள் தான் தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. வீடுகள், கட்டடங்கள் தான் அவங்களுடைய குறியாக இருக்குது, IDF குறியாக.
இதில் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. நிறையா பேர் வந்து லொக்கேஷனை மாற்றிட்டு வேறு இடத்துக்கு இடம்பெயர்றாங்க. சரி, இவ்வளவு நடந்து போச்சு. நான் வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முடிவு பண்ணுறேன். ஆனால் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யார் இருக்கா, யார்கிட்ட பேசுகிறதுனே தெரில. புதிய உச்சத்தலைவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட பேச மாட்டார். அது கமினி அவர்களுடைய காலகட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்குது. இப்போது முக்கிய தலைவர்கள் இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவங்க யாருமே உயிரோடு இல்லை. இப்போ யார்கிட்ட எங்களுக்கு பேசுகிறது சீஸ் ஃபயர் ரிலேட்டடா அப்படின்னு ட்ரம்ப் வருத்தப்படுறாரு. இது நெதன்யாகு மீது இருக்கக்கூடிய கோபத்தை தான் காட்டுது. தலைவர்களை கொள்ளுவது அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்தக்கூடும், போருக்கான நீட்சி நாட்களை அதிகப்படுத்தக்கூடும். இதுதான் ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய சிக்கல். ஒரு தடவை அடிச்சுட்டு வெளில வந்துடலாம், அது அமெரிக்காவுக்கான வெற்றின்னு சொல்லிடலான்னு ட்ரம்ப் பிளான் போட்டார். ஆனால் இங்கே நிலைமை வந்து ரொம்ப சிக்கலாக மாறிக்கிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் ஈரான் தொடர்பான போரும், எதற்காக இந்த போர் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான நிகழ்வுகளும், 128 குழந்தைகளை அமெரிக்கா கொன்றுச்சு அப்படிங்கிறது தொடர்பான பதிவுகளும், ஐக்கிய நாடுகள் சபை செயலிழந்து விட்டது அப்படிங்கிறது தொடர்பான நிகழ்வுகளும், தொடர்ச்சியாக ஈரான் மட்டுமே வந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாதா, அமெரிக்காவிடம் மட்டும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகளும் பரவலாக பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த யதார்த்தத்தை அமெரிக்கா புரிஞ்சுக்காம இன்னமும் வலுக்கட்டாயமாக ஈரானிடம் சரணாகதி அடைவது மட்டுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வழி அப்படிங்கிறத உணராமலே இருக்காங்க. கத்தார் இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. கத்தாருடைய எரிசக்தி துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈரானுடைய எண்ணெய் வயல்களை தாக்கணும் அப்படின்னா ஈரானை ரொம்ப கோபத்துக்கு ஆளாக்கிடும் அப்படின்னு நான் முன்னாடியே எச்சரித்தேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அப்போது இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே கத்தாருக்கு ஈரானை இஸ்ரேல் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. அப்படி தெரிஞ்சிருந்தும் ஈரானுக்கு அவர் ஏன் தகவல் சொல்லலை அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டின் மார்க்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சும் இஸ்ரேல் இந்த போரில் அமெரிக்காவை இழுத்து விட்டுருக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. அதுதான் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாடு. அமெரிக்காவை போரில் இழுத்து விட்டு அந்த வல்லரசை முடிச்சு விட்டுட்டு உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தி நாங்கள் தான் அப்படின்னு கிரேட்டர் இஸ்ரேலை ஃபார்ம் பண்ணணுங்கிறது தான் இந்த யூதர்களுடைய எண்ணப்பாடு. இல்லாட்டி யூத தலைவர்கள் யாரையாவது கொண்டு போய் அமெரிக்காவில் பிரசிடெண்டாக உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். அடிமைகள் உட்காருவதை விட நம்மளே உட்காந்துடலாம் அப்படிங்கிற பிளான் கூட அவங்களுக்கு இருக்கலாம். இதை நோக்கி தான் அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ கத்தார்லேருந்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட்டை ராய்டர்ஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் செய்தியாக பதிவு செஞ்சுருக்காங்க. அனைத்து உறவுகளுக்குமே ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள். ரம்ஜானுக்காக நிறையா பேர் நல்ல புது துணி உடுத்திருப்பீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பிரியாணி வித் ஸ்வீட்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்து மகிழ்வீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பார்ந்த மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இதை எப்படி நான் அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வார்த்தை மலரெடுத்து உங்களை நான் அலங்கரிக்கின்றேன். உங்களுடைய முகத்திலையும் சரி, உங்களுடைய வீடுகளிலையும் சரி, இறைவன் அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியாக ரொம்ப காலம் சந்தோஷமாக வாழணும். நம்ம எங்கள் வீடுகளெல்லாம் சொல்லுவாங்க 16 வகை செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு. அதனால் என்னுடைய தமிழ் உறவுகளுக்கும் சரி, அயல்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளுக்கும் சரி, எங்கேயோ உழைச்சி களைச்சு சோர்ந்து போய் களைப்பாக இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகளுக்கும் சரி, எல்லாருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த ரம்ஜான் வாழ்த்துக்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.